உலகெங்கும் உள்ள ஐபிஎன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதம் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா தமிழ் மாத ராசி பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னவென்றால், லாஸ்ட் பட் நாட் லிஸ்ட்னு தலைவர் மாதிரி மற்றவர்களுக்காக எல்லாத்தையும் இந்தான்னு கொடுக்கக்கூடிய மீனராசி நேர்களுக்கு இந்த 2026 வருடம் மாசி மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகிறது, எனக்கு என்ன எப்படி இருக்க போகுது, செம்மையா இருக்க போறீங்க. இந்த நம்ம தலைவர் சொல்ற மாதிரி நம்ம வாழ்ந்தா செம்மையா வாழ்ந்தோம்னு சொல்லணுன்ற மாதிரி இந்த தடவை ராசிநாதன் கேந்திரம் ஏறி இருந்தார். வாவ் சூப்பர் ஐன்னு சொல்றதுக்குள்ள பயபல வக்கரம் ஆயிட்டார். இந்த தடவை வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கக்கூடிய ராசிநாதன், இயல்பா ராசிநாதன் வக்கரமா இருக்கும்போது நம்ம மைண்டே ஒரு மாதிரி அதுவா இதுவா எடுத்த டிசிஷன் கரெக்டா தப்பான்ற மாதிரி கொஞ்சம் டைலமா ஓடிட்டே இருந்திருக்கும். பட் ஸ்டில் இப்போ ஒரு வழியா வந்து கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு சினாரியோக்குள்ள வந்து முடிக்க போறீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் பவர் அதிகரிக்கும். கேந்திரம் ஏறி இருக்கக்கூடிய ராசிநாதன் செம்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுவும் அங்கிருந்து 12ஆம் வீட்டுக்கு பார்வை. 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் ரைட்டா தப்பா, இதை நான் எப்படி சொல்லி இதை எப்படி நான் புரிய வைக்கிறது எனக்கு தெரியவே இல்லை. உங்க மனசுல என்னெல்லாம் படுதோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். ஏன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம், 12ஆம் இடம் வந்து அயனபோகஸ்தானம், 12ஆம் இடம் அயல்வாசம், 12 அது நிறைய இருக்கு. இன்ஃபினிட்டிவ்லாம் ஒரு கிரகம் இருந்தா வந்து இத்தனை ப்ரெடிக்ட் பண்ணலாம். 12ஆம் இடத்துல இத்தனை கிரகம் வந்து உட்காந்துட்டு இந்த மீனராசிக்காரங்க அது 7 சனி வேற நடக்குது, இவங்களுக்கு மட்டும் எதுவுமே நான் கொடுக்க முடியலன்னு சனி வேற பாவம் கட்டுண்டு கிடக்கிறார். அவர் ஏதாவது பண்ண வைக்கணும்ல. ஸோ உங்களுடைய நேட்டல் ஹாரோஸ்கோப்ல சனியோட பொசிஷனும் ராகுடைய பொசிஷனும் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் இந்த மாதம் உங்களுக்கான பலன் என்பது அமைய போகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோச்சாரங் கிரகம் அத்தனையும் தன்மையப்படுத்தி ராகு இந்த தடவை அப்படியே கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்க போறாரு. பட் ஸ்டில் ராசிநாதனுடைய ஒற்றை பார்வை செமையாங்க போகுது. எப்பயுமே நான் சொல்ற மாதிரி தான், எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் சின்ன சொல்யூஷன் தான். இந்த தடவை அப்படி ராகுவை அப்படி கெட்டியா பிடிச்சி ஏய் என் பிள்ளைங்களை ஏதாவது சொல்லுவியா நீ நோ அப்படின்னு சொல்ற அளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ஒரு கம்பேக் கொடுக்க போறாரு மிஸ்டர் குரு. அவருடைய பார்வை பலத்துல 12ஆம் இடம் அப்படின்றது இருக்க போகுது. நிறைய வருமானம் வர்றதுக்கு யோசிப்போமோ, எக்ஸ்ட்ரா இன்கம் எப்படியெல்லாம் பண்றதுன்ற மாதிரி யோசிக்க போறீங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே பார்த்தா 3ஆம் வீட்டு அதிபதி உச்சம் அடைய போறார். 3ஆம் இடம் தான் தைரிய வீரிய விஜயஸ்தானம், கம்யூனிகேஷன், உங்களுக்கான ஆளுமை. நிறைய மீன ராசிக்காரங்க இந்த தடவை உடல் வலு அதிகரிக்கும், ஸ்ட்ரென்த்தனா இருப்பீங்க. இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி டல்லா இருந்த அமைப்பெல்லாம் மாறி அப்படியே இருப்பீங்க. ஜிம்முக்கு போலாமா, அங்க போலாமா, வாக்கிங் போலாமா, ஒரு பேக் தான் வந்திருக்கு, மிச்சம் 5 பேக் எப்போ வர வைக்கிறது, நான் 6 பேக் பண்ணி தான் ஆவேன் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரோட்டீன் பவுடர்லாம் வாங்கி இந்த தடவை ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு அப்படியே கொஞ்சம், ஏன்னா சுக்கரன் சும்மா இருக்க மாட்டாரு, அப்படியே அதெல்லாம் காட்டு வருது. 12ஆம் இடம் வேற காலபுருஷனுக்கு. அதனால இந்த தடவை நிறைய தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல், தன்னை காட்டுறது, எனர்ஜியை ஏதாவது பண்றது, இதெல்லாம் நடக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு நான் வந்து நவதானியத்துக்கு மாறிட்டேன், மில்லட்டுக்கு மாறிட்டேன், வாயில வராத பேரு கூகுளில் தேடி அந்த அரிசி சாப்பிடுவேன் இந்த அரிசி அப்படின்னு அப்படியே டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதுவும் இந்த பக்கம் நடக்கும். ஏன்னா சனி எல்லாம் பழமையா, அதனால ஏற்கனவே இருக்கிறத மீட்டு உருவாக்கம் பண்றேன் அப்படின்ற பேர்ல இனிமே நான் வீட்டில் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண மாட்டேன், இனிமே நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், கொஞ்சம் அப்படியே சொசைட்டிக்கு நல்லது பண்ற எண்ணம்லாம் இந்த தடவை மேல உங்க போகுது. யாருக்கு? மீனராசிக்காரர்களுக்கு. சொசைட்டிக்கு பண்றது இருக்கட்டும் மேடம், எங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் இந்த தடவை பணம் அப்படின்ற இடத்துல விரயமா போயிட்டு இருந்ததுல இந்த தடவை சேமிக்கிறதுக்கு நிறைய பேர் சீட்டு போடுவீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஆர்டி ஓபன் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாசம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் ஏதோ ஒரு இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வீர்கள். அது எக்ஸ்ட்ரா இன்கமாக இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் இன்கமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த தடவை அதோட கனெக்ட் ஆகும். அதுக்காக பேங்க்குக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. சில பேர் சொந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. 4ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட சேர்ந்து உட்காந்துருக்கிறார். அதனால வந்து அப்படியே நிறைய பிரதானமா இருக்கும் இந்த தடவை. சரி கோச்சுக்காதீங்க, நான் என்ன பண்றது, உள்ளதை உள்ளபடி தானே சொல்ல முடியும். அதனால மீனராசிக்காரர்கள் ஓகே, யாராவது மீனராசிக்காரர்களுக்காக மாற்றி வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் காதில் காட்டன்லாம் வச்சுக்கோங்க. நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா, நான்லாம் இந்த போன வருஷம் எப்படி இருந்தது தெரியுமா, இந்த வருஷம் என் கரகம் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய லீலைகள்லாம் புலம்புவாங்க. நம்ம கேட்டு தான் ஆகணும், சரியா? அதனால கொஞ்சம் புலம்புறதை கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் 2ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அந்த 2-12 இயங்கும் போதுதான் தன்னை வெளிப்படுத்த முடியும். நான் திரும்ப சொல்லியிருக்கேன். அப்ப இந்த தன்னை வெளிப்படுத்த என்பது ராகுவோட சேர்ந்தனால கொஞ்சம் புலம்பலா வெளிப்படும். அதனால தேவையில்லாம புலம்பெல்லாம் புலம்பாதீங்க. நம்ம இப்போ இருக்கிற மாதிரியே 3 மணி நேரத்துக்கு அப்புறம் இருக்க போறது இல்லை. அப்போ ராசி மட்டும் கிரகம் மட்டும் அப்படியே இருந்துருமா, அவ்வளவுதான். சும்மா ஒரு 15 நாள் தள்ளி போயிடும். இப்போ இந்த என்ன பண்ணாலும் இவங்களை அடிக்க முடியல. ஏற்கனவே இவங்க தாமரையில தண்ணி மாதிரி தான் நிக்கிறாங்க. ஆல்ரெடி குருபலம் திருவருள் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதனால மீனராசிக்காரங்க நம்மள ஒண்ணும் பண்ண முடியும், ராகுவே தோத்து போயிடுவார் உங்ககிட்ட. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். ஒரு 15 நாள் மட்டும் கம்முன்னு இருந்தா போதும். ஆனா செவ்வாய் ஆக்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா இந்திரவை ஏன்னா திட்டக்கூடாது, கண்டிப்பாக சூழுக்கு பிடிச்சிடும். அதனால பார்த்து பத்திரமா போயிட்டு வர இடத்துல நடக்கணும். கால் வலி வர்றதுக்கான வாய்ப்பு, இடுப்புல நடு முதுகு எலும்பு, நான் எல்லாமே கரகத்துவமா சொல்றேன். இந்த சயின்ஸை நீங்க எடுத்தீங்கன்னா மெடிக்கல் சயின்ஸை, முதுகு எலும்பு இருக்கு பாத்தீங்களா,
அந்த எலும்பு தான் உங்களுக்கான சனியை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். அதில் இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜைகள் எல்லாம் செவ்வாய் இண்டிகேட் பண்ணக்கூடியது. இப்போ இருக்கக்கூடிய இந்த ராகுவோட அமைப்புல நிறைய பேருக்கு டெஸ்க்கு விலகிறது, இல்லை முதுகு வலி வர்றது, இதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. உங்களால முடியும், பெருசாலாம் ட்ரை பண்ணா முடிஞ்சிடும்னா தயவு செஞ்சு பஸ்ல போங்க. அப்புறம் வண்டியில போயிட்டு வித்த காட்டிட்டு வண்டிக்கும் செலவு வரும், நம்மளுக்கும் செலவு வரும். பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. நான் இன்டெரக்டா சொல்றேன், நீங்க டைரக்டா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ கொஞ்சம் ஸ்பீட் டிரைவ்லாம் வேணாம். கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கு. தூக்கத்துல ஒரு மாதிரியான சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எட்டி பார்க்கும். பட் ஸ்டில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நிறைய பேர் காதல் கைகூடும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கவிதை பிறக்கும். போன மாசம் பண்ண ப்ரப்போஸ்க்கு இந்த மாசம் கனவு கண்டு நம்ம தூங்காம இருப்போம். இதெல்லாம் நடக்கும். இல்ல ஐயோ ப்ரப்போஸ் பண்ணாம விட்டுட்டோமே, அடுத்த வருஷம் எப்படி பண்றதுன்னு இப்ப இருந்தே வந்து ரிகர்சல் பார்ப்போம். ஏன்னா மீனா எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை உடனே பண்ண மாதிரி சரித்திரமே கிடையாது. யோசிச்சு அதுக்கப்புறம் எல்லாம் இசிக்வல் டு த பெஸ்ட் அப்படிதான் கொடுப்பாங்க. அதனால இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள்லாம் வருவதற்கான அமைப்பு இருக்கு. இது இந்த பக்கம். இன்னொரு பக்கம், ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகம் சூப்பராக இருக்கிற பட்சத்தில் பயங்கரமான டிராவல் பண்ணுவீங்க. வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர் கஷேத்திரங்கள் போவீங்க. 12ஆம் இடம்னா கோவிலோட கனெக்ட் ஆகும். நிறைய பேர் கோவில்களுக்கு ஏதாவது பண்ணுவீங்க. கோவில்களுக்கு அன்னதானம் பண்றது, கோவில்களுக்கு நன்கொடை கொடுக்கறது, கோவிலோட கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறது, கும்பாபிஷேகத்துக்கு ஏதாவது உங்களுக்கான முயற்சிகள் மேற்கொள்றது, நிறைய கோவிலுக்கு என்ன வாங்கி கொடுத்தேன், நெய் வாங்கி கொடுத்தேன்ற மாதிரி உங்களை அறியாம சில விஷயங்கள் நடக்கிறதுன்ற மாதிரி இந்த தடவை அதற்கான அமைப்பெல்லாம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ நிறைய பிளெஸிங்கை வாங்கிக்கக்கூடிய டைமாகவும் இந்த மாதம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஓகே. ஸோ படிக்கிற மீனராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க? சூப்பராக அப்படியே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. மார்ச் மாதம் மீனராசிக்கார பிள்ளைங்களை கையில் பிடிக்க முடியாது. ஐயோ, இதை வச்சுட்டு நான் சமாளிக்க முடியல. ஏற்கனவே ஹைப்பராக இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஹைப்பராக ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா 3ஆம் வீட்டு அதிபதினு சொல்லக்கூடிய மிஸ்டர் சுக்ரன் வந்து வலுவா இருப்பார். யாரெல்லாம் மீன ராசிக்காரங்க மார்ச் மாசம் பிறந்திருக்கீங்கன்னா இந்த தடவை சின்ராசை கொஞ்சம் அப்படியே ஏய் வந்து பாரு அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. இது வரைக்கும் உடல்ல இருந்தக்கூடிய உடல் பிணிகள்லாம் நீங்க போகுது, சுறுசுறுப்பா இருக்க போறீங்க, ஆரோக்கியம் மேம்பட போகுது, ரொம்ப நல்லா இருக்க பிள்ளைங்க. பிள்ளைங்க எதை பத்தியும் கவலைப்படுறாங்க, நல்லா சூப்பரா படிக்க போறாங்க, பெயர் புகழ் எல்லாம் வாங்கி கொடுக்க போறாங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு ப்ரப்போசல் இனிதாக நடக்க போது, இல்லை ப்ரப்போசல் இருந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. நிறைய பேருக்கு நல்லவே எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டம். வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் பிறக்கும், காதல் அதிகரிக்கும், குழந்தை பிறப்பு 100 விழுக்காடு சக்சஸ் ரேட்டை நோக்கி போக போகுது. அதனால கவலைலாம் பட வேண்டாம். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு தான் இந்த தடவை கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கும். ஹெல்த் ரொம்ப பார்த்துக்கணும், முதுகு தண்டு விட முதுகு பார்த்துக்கணும், பல்லு சம்மந்தப்பட்ட இடத்த கொஞ்சம் கவனிக்கணும். கண்ணு முதுகு தடவை கண்டிப்பாக இன்ட்டு போட்டு ஒரு தடவையாவது டாக்டர்கிட்ட போயிட்டு வருவீங்க. இல்லை ஆல்ரெடி 6 மாசமா போயிட்டு இந்த பண்றேன் விட்டுருப்பீங்களா, அதெல்லாம் இந்த மாசம் எடுத்து பண்ணிடுங்க. இதுதான் சரியான மாசம். ஏன்னா கண்ணாடி சுக்கிரன் எல்லாம் சேர போறாரு, உச்சமாக போறாரு, கண்ணு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை ஏற்படுத்துவார். கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த தடவை நிறைய பேருக்கு புதுசா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்வீர்கள். இந்த வயசு ஒத்தவர்கள் தான் இந்த புது வீடு மாறலாம், புது இடம் மாறலாமான்னு யோசிப்பீங்க. புது வீட்டை போய் பார்த்துருவீங்க, வீட்டுக்கான லோன் அடைப்பீங்க, வீடு சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு நல்லவே எல்லாம் உங்களை கூடி வருவதற்கான வாய்ப்புகள் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. 60 தாண்டிய மீனராசிக்காரர்களுக்கு அல்லலிலிருந்து வெளிப்பட போறீங்க. மார்ச் மாசத்துக்கு அப்புறம் உடல் நோயில கஷ்டப்பட்டு இருந்தவங்களாம் வெளில வந்துருவீங்க. ஹெல்த்தியா இருக்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரும். திடீர்னு மண்ணா சத்தமா வாங்கலாமா, இந்த சத்தமா வாங்கலாம், அவர் பிராண்டு பேரை சொல்லிட்டேனே, அது வேற அப்புறம் ப்ரமோஷன் பீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் மண்ணா என்பதனால நான் சொன்னேன். ஓகே, அந்த மாதிரியான சத்துமாவெல்லாம் வாங்கலாமா, இந்த மாதிரி சத்துமாவு வாங்கலாமா, மில்லட்டுக்கு மாறலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஞ்சம் பழமையோடு கனெக்ட் ஆவீங்க, கொஞ்சம் ஆன்டிக் விஷயத்தை கனெக்ட் பண்ணுவீங்க, வீட்டை கிளீன் பண்ணுவீங்க. 60 வயசு ஆனவங்களுக்கு இந்த தடவை வந்து நிறைய வீட்டோட கனெக்ட் ஆகுது. பழையன கழுதலும் புதியன புதல்ன்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டு வான்ற மாதிரி கொஞ்சம் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைப்பீங்க. இதுதான் உண்மை. ஏன்னா சுக்கிரன் எல்லாம் ட்ரெஸ்ஸு, இந்த தடவை புதுசாக ட்ரெஸ் வாங்குறது, டிஷர்ட் வாங்குறது என்ன, புடவை வாங்குறது என்ன, இந்த தடவை வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மார்ச் மாசத்துக்கு அப்புறம் மீனராசிக்காரங்க 60 தாண்டியவர்களுக்கு இந்த தடவை அழகா கிடைக்க போகுது. இந்த தடவை உங்களுக்கு மட்டும் ஆஃபர் அள்ளி தெரிக்கும், உங்க கண்ணில் மட்டும் படுனா பார்த்துக்கங்களேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ மீனராசிக்காரர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. பழகிற மனிதரிடம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. 2ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் ராகுவோட கனெக்டிவிட்டியில் இருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சில் வடை சொல்கிறத கொஞ்சம் நிப்பாட்டிக்கோங்க, பேசாமல் இருக்கிறதையும் நிப்பாட்டிக்கோங்க, அது பெட்டர் எனக்கு தெரிஞ்சு. அப்போ எப்படி மேடம் இருக்கிறது அப்படின்னா அமைதியாக இருந்தேங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா சனி வேற வந்து உட்காந்துருக்காரு, தலைக்கு மேலே கொஞ்சம் டிலேவை கொடுப்பாரு. ஸோ லைட்டாக எத்ரூண்டு நாளைக்கு நடக்கணும்னா ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். ஏன் இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா கொஞ்சம் அப்படி தான். அதனால் உடனே எனக்கு நடக்கலைன்னா அப்படி இப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா மனம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீட்டு அதிபதி ராகுவோட பிடியில் இருக்கார். நான் காரகத்தோ தான் சொல்கிறேன். அப்படியே நான் ஜாலியாக சொல்லிட்டு போயிட்டா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுன்றதுக்காண்டி சொல்கிறேன். கொஞ்சம் மனம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. உடல் சார்ந்த விஷயம் தானாக செவ்வாயுடைய வலிமையில்
ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த வியாதிலாம் சரியாக போகுது, இருக்கிற பிரச்சனைலாம் சரியாக போகுது, கடன்லாம் சரியாக போகுது, பூசா சீட்டெல்லாம் போட்டு அடுத்த கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி என்பதை பற்றி யோசிக்க போறீங்க. நல்லவையெல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? பழனிமலை முருகன் வழிபாடு. மலை மேல் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய வழிபாடு இந்த தடவை மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய வழிபாடாக உங்களுக்கு அமைய காத்திருக்கிறோம். மீனராசிக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய பேர் குதிரை பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய அதுவும் ஒயிட் கலர் குதிரை இல்லாட்டி சாக்லேட் கலர், ப்ரௌன் கலர் குதிரை உங்க கண்ணில் படும். குதிரை ஓடுற மாதிரி சில விஷயங்கள் உங்க கண்ணில் படும். பட்டதுன்னா அவ்வளோதான். வாழ்க்கை இனிமேல் ரேஸ் சூப்பராக ஓட போகுது. இது வரைக்கும் பணம் அப்படின்ற இடத்துல இந்த பிளாக் எட்ஜ்லாம் விட்டுறது. கண்ணை கட்டி குதிரை மாதிரி கடிவாளமாக ஒரே இடத்தை நோக்கி உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும் நீ பயணப்படு, மற்றதெல்லாம் தானா நடக்கும் சொல்லக்கூடிய பிரபஞ்ச செய்தியாகத்தான் இந்த குதிரை பார்த்தல் என்பது இருக்க போகிறது. குதிரை பார்த்தா எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.